ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் பட்டர்ஃப்ளை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம தலையிலலாம் மாட்டக்கூடிய ஒரு ஹேர் பேண்ட் வந்து எப்படி ஈஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக டிசைனாக வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி நீளமான ஒரு கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். இதோட நீளம் வந்து நான் 16 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 12 to 20 இருக்க மாதிரி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து 16 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதோட விட்த்து வந்து 3 இன்ச்சஸ்க்கு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் வேணும்னா 2 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 3 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதோட 2 பக்கத்துலேயும் அதோட ஓரத்தை வந்து இந்த மாதிரி நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இதை தைக்கும்போது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து தைச்சிக்கோங்க. நம்ம உள் பக்கத்தில் தையல் வர்ற மாதிரி தைச்சிக்கணும். 2 பக்கத்துலேயும் இப்போ நம்ம வந்து ஓரம் மடித்து தைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தையல் வந்து வெளியே இருக்க மாதிரி நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சு இந்த மாதிரி 2ஆக வந்து இதை மடிச்சிக்கலாம். மடித்ததுக்கப்புறம் இதை அப்படியே வச்சு இந்த சைடில் வந்து ஓரமாக வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இது தைக்கும்போது தையல் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் முடிக்கிற இடத்துலையும் ஒரு 2-3 தையல் வந்து வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேஃப்டி பின் ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து இதோட ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம வெளியே இருந்து உள்ளே வர்ற மாதிரி இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். இது பின் பண்ணுறதுக்கப்புறம் பின் அப்படியே உள்ளே திருப்பி இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே உள்ளே இருக்க மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டதுக்கப்புறம் நம்ம பின் அப்படியே இழுத்துட்டோன்னா இந்த உள் பக்கம் அப்படியே திரும்பி நமக்கு வெளியே வந்துடும். இது பின்னை உள்ளே விட்டு இந்த மாதிரி இழுத்துட்டே வரணும். அப்பப்போ கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோன்னா ஈஸியாக வந்து வெளியே வந்துடும் பின். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இழுத்துட்டோன்னா அப்படியே திரும்பி வந்து நமக்கு உள்பக்கம் இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும், வெளிப்பக்கம் இருக்கிறது எல்லாமே உள்ளே போகிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பின்னை வந்து தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கை வச்சு வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு எலாஸ்டிக் வந்து தேவை. இந்த எலாஸ்டிக் வந்து கொஞ்சமாக போதும். நான் வந்து ஒரு 2.5 இன்ச் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 2.5 இன்ச் இல்லை 3 இன்ச் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா ரொம்ப பெருசாயிரும். இது வந்து நம்ம இழுத்தோன்னா ரொம்ப எலாஸ்டிக் தான் ரொம்ப நீளமாக வரும். அதனால் நமக்கு அந்த அளவுக்கு போதும். அதை வந்து இந்த மாதிரி நான் சேஃப்டி பின்னில் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிறேன். மாட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை நம்ம தச்சு வச்சுருக்கிறதோட ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி உள்ளே விட்டு இது மாதிரி இழுக்கணும். அப்போ வந்து இன்னொரு எண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. எலாஸ்டிக்கோட இன்னொரு எண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா உள்ளே போயிடும். அதனால் பிடிச்சி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி இழுத்தோன்னா ஈஸியாக வந்து வெளியே வந்துடும். இதை இழுக்கும்போது அந்த துணியை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பின் வந்து ஈஸியாக வந்து வெளியே வரும். இப்போ வந்து எலாஸ்டிக்கை வந்து வெளியே எடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த பின்னை வந்து நம்ம கழட்டி எடுத்துடலாம். கழட்டினதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக்கோட 2 பக்கத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிஷினில் கூட இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். நான் வந்து 2மே பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒன்று நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மிஷினில் மட்டுமே வச்சு தைச்சிக்கலாம். தைச்சதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக் வந்து துணியோட உள்ளே இருக்க மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டதுக்கப்புறம் இதோட 2 எண்டையுமே இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் மட்டும் நான் தைச்சிக்கிறேன். ஃபுல்லாக தைச்சிட்டோன்னா எலாஸ்டிக்லேயும் சேர்ந்து வந்து அது தையல் விழுந்துடும். அதனால் நான் ஃபுல்லாக தைச்சிக்கல, இந்த சைடு எண்டில் மட்டும் நான் தைச்சிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கைக்கு மாட்டிக்கணும்னா சைஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடிய எலாஸ்டிக்கோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். ஒரு 3.5 அந்த மாதிரிலாம் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் தைச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய கொஞ்சமான அந்த துணியிலேயே இந்த மாதிரி ஹேர் பேண்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதிலேயே இன்னொரு டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இதே மாதிரி இன்னொன்று வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக டிசைன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அதே கலர்லேயே இன்னொரு நீளமான கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். இதோட நீளம் வந்து 16 இன்ச்சஸ் 16 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். அகலம் வந்து 3 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த துணியை நான் வந்து இப்போ 2ஆக மடிச்சிக்கிறேன். மடித்ததுக்கப்புறம் இதோட ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த கிராஸாக வரைஞ்சிக்கலாம். இந்த லைன் வந்து இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 0.5 இன்ச்சஸ் கேப் விட்டு அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சது மேலேயே தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தையலை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு 3 பக்கமும் நம்ம திருப்பி வந்து அடிச்சுக்கணும். ஒரு பக்கம் வந்து நம்ம ஏற்கனவே மடிச்சிருக்கிறதுனால தைக்க வேண்டாம். மற்ற 3 பக்கத்துலேயும் நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுக்கலாம். இந்த தையல் போடும்போது நடுவில் கொஞ்சம் இடத்துல மட்டும் நான் இந்த மாதிரி தையல் போடாமல் இந்த மாதிரி கேப் விட்டுக்கிறேன்.
கேப் விட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டுட்டு நம்ம கடைசியில் முடிக்கும் போதும் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி முடித்தோமோ அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸை தான் முடிச்சுக்கணும். முடித்ததுக்கப்புறம் நம்ம நடுவில் கொஞ்சம் இடத்துல வந்து தையல் போடாமல் விட்டுருந்தோம். அந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இதோட 2 பக்கத்துலேயும் இந்த சைடை வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்னர் மாதிரி இருக்க இடத்துல எல்லாமே இந்த மாதிரி லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு திருப்பும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் நம்ம கொஞ்சம் இடத்துல தைக்காமல் விட்டோம். அந்த இடம் வழியாக இந்த மாதிரி நம்ம உள்ளே கையை விட்டு இந்த மாதிரி இழுத்துட்டோன்னா நமக்கு எல்லாமே திருப்பி ஈஸியாக வந்துடும். அந்த கார்னர் எல்லாமே இந்த மாதிரி ஊசி எதையாவது வச்சு கரெக்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நமக்கு வரணும். இதே மாதிரி நம்ம 2 பக்கத்தையும் இதே மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நடுவில் மட்டும் கொஞ்சம் இடம் வந்து தைக்காமல் விட்டுருப்போம். அந்த இடத்துல மட்டும் நம்ம இப்போ தைச்சிக்கலாம். இந்த மாதிரி அதுக்கு 2 பக்கமும் உள்ளே போகிற மாதிரி மடிச்சிட்டு ஓரமாக வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் வந்து அந்த தையல் ஒரு இடத்துல மட்டும் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காக சுற்றி ஃபுல்லாகவே அந்த தையலை வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுற்றி அந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இல்லைனா அந்த இடத்துல மட்டும் தையல் போட்டு விட்டிங்கனாலும் போதும். இப்போ வந்து சுற்றி ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. இனி இதை வந்து ஒரு ரிப்பன் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த ஹேர் பேண்டை எடுத்துக்கிறேன். அதோடு உள்ளே விட்டு இந்த மாதிரி வந்து இதை நல்லா முடிச்சு போட்டு விட்டுக்கலாம். இதை முடிச்சு போடும்போது 2 பக்கமும் இதோட ஹைட் வந்து சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுக்கலாம். அப்போ வந்து இது வந்து ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். நம்ம ஹேரில் வைக்கும்போதும் ஒரு மாதிரி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட ஹேர் பேண்ட்ஸ் வந்து இப்போ அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.